Hello students, welcome to GA Max, Chapter 11 Integral Calculus, Exercise 11.6, Question number 14. இங்கே ஒரு integral கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம அதை iன்னு assume பண்ணிக்கலாம். Let I is equal to x into root of 1 minus x the whole power 17. ஓகே, இப்போ ஒரு லீனியர் ஃபேக்டர் இருக்குது 1 minus x the whole power 17. ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் நம்ம பண்ணி ஆகணும். இப்போது இந்த பவர் 17 இங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த எக்ஸுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம். பட் இப்படி இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இருந்துருச்சுன்னா அந்த 1 மைனஸ் எக்ஸை நீங்கள் யூன்னு எடுத்துருங்க. புட் யூ இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துருங்க. தேர்ஃபோர் டியூ என்ன ஆயிரும், நமக்கு டியூ இஸ் ஈக்குவல் டு 1 கான்ஸ்டன்ட். ஸோ அதோட டிஃப்ரென்சியேஷன் 0 அண்ட் மைனஸ் எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் என்னது மைனஸ் 1 இல்லையா, மைனஸ் 1 இன்டூ டிஎக்ஸ் மைனஸ் டிஎக்ஸ், அதாவது மைனஸ் எக்ஸ்க்கு மைனஸ் டிஎக்ஸ்னு வந்துச்சு. ஓகே, இப்போ டிஎக்ஸ்க்கு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அதனால டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டியூன்னு வச்சுக்கோம். ஓகே, இப்போ இந்த இன்டெக்ரல் நம்ம சப்ஸ்டியூஷன்ஸ் பண்ண போகிறோம். தேர்ஃபோர் ஐ இஸ் ஈக்குவல் டு, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா இப்போ 1 மைனஸ் எக்ஸ்க்கு யூ போட்டுற போகிறோம். இந்த எக்ஸுக்கு என்ன போட போகிறோம்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்னா இதுலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிச்சிக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும், எக்ஸை லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்துருங்க, யூவை ரைட்டுக்கு கொண்டு போயிருங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் யூன்னு வந்துடும் இல்லையா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் யூன்னு வந்துடும். அப்போது த இன்டெக்ரல் பிகம்ஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு என்னது, இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸுக்கு வி ஆர் சப்ஸ்டியூட்டிங் 1 மைனஸ் யூ ரைட் இங்கே. ஓகே, அண்ட் 1 மைனஸ் எக்ஸ் என்னென்னு எடுத்திருக்கோம், யூன்னு எடுத்திருக்கோம். பவரில் என்ன இருக்குது, 17 இருக்குது. அண்ட் வாட் இஸ் டிஎக்ஸு, டிஎக்ஸ் இஸ் மைனஸ் டியூ. ஓகே, மைனஸ் டியூ போட்டுக்கோங்க. இப்போ இன்டெக்ரேஷன் வில் பி ஈஸி. நீங்கள் என்ன பண்ணிடலான்னா இந்த மைனஸை வெளியே கொண்டு வந்துருங்க. இந்த மைனஸை கொண்டு வந்துட்டு இந்த இப்போ யூ பவர் 17 இந்த ரெண்டு டேர்ம் சரி நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். 1 இன்ட்டு யூ பவர் 17 யூ பவர் 17 மைனஸ் யூ இன்ட்டு யூ பவர் 17 1 இருக்குது இங்கே பவரில். ஸோ யூ பவர் 18ன்னு ஆயிரும். மைனஸை நான் வெளியே கொண்டு போயிட்டேன். ஸோ டியூ மட்டும் இங்கே இருக்குது. நவ் யூ கேன் ஈஸிலி இன்டெகிரேட். ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் என்ன ஆயிரும், யூ பவர் பவரில் ஒன்று ஆட் பண்ணிடணும்ல, 18 டிவைடட் பை 18 மைனஸ் இங்கே இன்டெக்ரேஷனில் பவரில் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு அதே நம்பரால் டிவைட் பண்ணிடுங்க, ப்ளஸ் சின்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு யூ என்ன எடுத்திருந்தோம் நம்ம 1 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, மைனஸ் வெளியே இருக்கட்டும். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் 18 டிவைடட் பை 18 அண்ட் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் 19 டிவைடட் பை 19 ப்ளஸ் சின்னு வந்துடும். அண்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த நெகட்டிவ் சைனை உள்ளே கொண்டு போயிருங்க. உள்ளே கொண்டு போயிட்டிங்கன்னா இது பாசிட்டிவ் ஆயிரும், இது நெகட்டிவ் ஆயிரும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் 19 டிவைடட் பை 19 மைனஸ் 1 minus x the whole power 18 by 18 plus c. This is the integration of the given function. Okay. Question number 15. இந்த integral கொடுத்திருக்காங்க. As usual, let us take this integral to be equal to I. Okay. Let I equal to எழுதிக்கலாம். இப்போ நம்ம substitution மெத்தடில் பண்ண போகிறோம். இப்போ என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா புட் பிஃபோர் தட் நம்ம கொஞ்சம் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம், டீகம்போசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிடுங்க, இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸை பிரித்து எழுதிடுங்க. காஸ் கியூப் எக்ஸ் இருக்குல்ல, அதை பிரித்து எழுதிடுங்க. சைன் பவர் 5x இன்ட்டு காஸ் கியூப் எக்ஸை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் அப்படின்னு பிரித்து எழுதிக்கலாம். ஓகே, எதுக்காகன்னு சொல்கிறேன். இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு தெரியும் இல்லையா, ஃபஸ்ட் ஐடென்டிட்டியிலேருந்து வருது. ஸோ இதை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு நம்மளால் எழுதிக்க முடியும் ரைட். இப்போ இதில் ஒரு காசை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இப்போ சைனில் கொண்டு வந்துட்டோம். சப்ஸ்டியூஷன் நமக்கு பாசிபிளாக இருக்கிறதுக்காக சரியா. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா
ஈக்குவல் டு 1 ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி. ஸோ இதிலிருந்து நம்ம காஸ் ஸ்கொயர் எக்ஸ்க்கு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வந்துடும். அப்புறம் இன்னும் ஒரு காஸ் எக்ஸ் இங்கே இருக்குது, நமக்கு ஒரு காஸ் எக்ஸ் இருக்குது. திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம், இதை மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஓகே, பண்ணிவிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு சைன் பவர் 5 இன்ட்டு 1 என்ன வரும், சைன் பவர் 5xன்னு வந்துடும். அண்ட் சைன் பவர் எக்ஸு 5x மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் வந்து சைன் பவர் 7x வந்துடும் இல்லையா. சைன் பவர் 7xன்னு வந்துடும் மைனஸ் சைன் பவர், இது அப்படியே ப்ராக்கெட்லேயே எழுதிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ காஸ் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போது புட் u is equal to sin xன்னு போட்டோம்னா நமக்கு முடிஞ்சிடும். புட் u is equal to sin x. So what is du? Du is equal to cos x dx, right? Cos x dx. அப்போ what happens to I? இதுதான் I இல்லையா. Therefore I equal to என்ன ஆயிரும், integral of இந்த sin power 5 வந்து என்ன ஆயிரும், u power 5 ஆயிரும். மைனஸ் சைன் பவர் 7 என்ன ஆயிரும், u பவர் 7 ஆயிரும். ஓகே, u பவர் 7 ஆயிரும். இந்த காஸ் எக்ஸ் டிஎக்ஸுங்கிறது du, வெளியே இருக்கிற காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ அதுக்கு வந்து duன்னு போட்டுருங்க. அண்டு திஸ் இஸ், இனிமேல் நீங்கள் வந்து இன்டெக்ரேஷன் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு u பவர் 5க்கு இன்டெக்ரேஷன் u பவர் 6/6 அண்டு u பவர் 7க்கு வந்து u பவர் 8/8 அண்ட் ப்ளஸ் c. now you can substitute for this u என்னன்னு எடுத்தோம், sin xன்னு எடுத்தோம் இல்லையா. அதனால் sin பவர் 6x/6 மைனஸ் sin பவர் 8x/8 plus c. This is the integration of the given function. 16th question, integral cos x by cos x minus aன்னு கொடுத்துருக்காங்க dxன்னு. இதை வந்து நம்ம ஐன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அசியூம் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிடுங்க, இந்த நியூமரேட்டர் இருக்குல்ல, வேறு ஒன்றும் டைரெக்டாக ஃபார்முலாலாம் இல்லை நமக்கு. ஸோ இந்த நியூமரேட்டரில் எக்ஸ் இருக்குல்ல, டினாமினேட்டரில் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஏ இருக்குது. ஸோ அந்த நியூமரேட்டரை எக்ஸ் மைனஸ் ஏ வர மாதிரி நம்ம எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஏ வர மாதிரி எப்படி எழுதலாம், அப்போது எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ இல்லையா, ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாமா. இந்த ஏவை ஆங்கிள்குள்ளே ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறதுனால ஒன்றும் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ வி கேன் டூ தட். அதனால் டிவைடட் பை காஸ் எக்ஸ் மைனஸ் ஏன்னு வச்சுக்கோங்க, வச்சுட்டு டிஎக்ஸு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸ் மைனஸ் ஏவை ஃபுல்லாக தனியாக கன்சிடர் பண்ண போகிறோம். இதை தனியாக கன்சிடர் பண்ணிக்கோங்க, இதை வந்து தனியாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஏன்னு அசியூம் பண்ணிக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க, அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ யூ நோ காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா. காஸ் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஓகே, இந்த ஃபார்முலா வந்து ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருக்கீங்க, தெரியும். ஸோ இதை வச்சு இப்போ சைன் வந்து இங்கே என்ன இருக்குன்னா ப்ளஸ் சைன் தான் இருக்குது. இந்த ஏ எக்ஸ் மைனஸ் ஏ ஃபுல்லாக நான் ஏன்னு கன்சிடர் பண்ணிட்டேன். அதனால் இந்த ஃபார்முலா வச்சு நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம். அதாவது இங்கே நமக்கு ஏங்கிறது என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஏ, பிங்கிறது என்னென்னா ஏ. ஓகே, இதை வச்சு இந்த ஃபார்முலாவில் நம்ம போட்டுற போகிறோம். ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப், ரைட் சைடில் என்ன இருக்கோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஏபிக்கு வேல்யூஸ் வந்து போடுங்க. காஸ் ஏ காஸ் பி இல்லையா. காஸ் ஏ வந்து என்னது எக்ஸ் மைனஸ் ஏ, காஸ் பி வந்து என்னது ஏ, ரைட், மைனஸ் சைன் ஏ சைன் பி. சைன் ஏ என்னென்னு எடுத்திருக்கோம், எக்ஸ் மைனஸ் ஏ, பி என்னென்னு எடுத்திருக்கோம், ஏ ஸ்மால் ஏ. ஓகே, பி வந்து ஸ்மால் ஏ. ஓகே, டினாமினேட்டரில் என்ன இருக்குது, காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ இருக்குது. ஓகே, காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ இருக்குது, டிஎக்ஸ் இருக்குது, ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம்னா, இதை அப்படியே காமன் டினாமினேட்டர் இருக்குது, நியூமரேட்டரில் 2 டேர்ம்ஸ் இருக்குது, அப்படியே டிவைட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ரெண்டாக பிரிச்சுருவோம். காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு காஸ் ஏ பை காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ.
அப்படியே நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு வெறும் காஸ் ஏன்னு கூட எழுதலாம், ஆனால் மிஸ்டேக் வந்துடக்கூடாது. ஸோ அடுத்தது வந்து மைனஸ். நெக்ஸ்ட் வந்து என்னது நமக்கு, இப்போ நான் சைமல்டேனியஸாக 2 இன்டெக்ரலாக பிரிச்சிடுறேன். ஓகே, நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மைனஸ் செகண்ட் ஒன் என்னது, இந்த டேர்ம் sin x minus a by cos a x minus a இருக்குது. ஸோ sin x minus a by cos x minus a, right? cos x minus a, இன்னொரு sin a ஒன்று இருக்குது, ரைட்? இந்த sin aங்கிறது கான்ஸ்டன்ட் இல்லையா, a ஸ்மால் a கான்ஸ்டன்ட் தானே, dx. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன கேன்சல் ஆகும் நமக்கு, cos x minus a கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் என்ன இருக்கும் நமக்கு, இந்த cos a மட்டும் இருக்கும் இல்லையா, இந்த cos a கான்ஸ்டன்ட், இங்கே cos a கான்ஸ்டன்ட், இங்கே sin a கான்ஸ்டன்ட். ஓகே, அது ரெண்டையும் நம்ம வெளியே எடுத்துகிட்டு இன்டெகிரேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்ல the cos a term is constant, cos a is constant. இன்டெக்ரல் என்ன இருக்கு, அப்போ dx மட்டும் இருக்கு. ரெண்டாவது இதில் என்ன பண்ணிடுறோம், sin a கான்ஸ்டண்ட்டாக எடுத்துடுறோம். உள்ளே இருக்கிற இந்த sin x minus a by cos x minus a is tan x by minus a இல்லையா, இது வந்து tan x minus a நான் எழுதிக்கலாம், sin theta by cos theta tan thetaங்கிறனால dx இருக்கு. ஓகே, இப்போ இன்டெகிரேட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு cos a into integral dx is x. சரியா, இது வந்து இந்த ஏயோட எழுதிடாதீங்க, ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன்னா. ஸோ இந்த ஏயோட எழுதிடாதீங்க, இந்த எக்ஸ் வந்து தனி டேர்ம், அதை முன்னாடி எழுத போகிறோம் நம்ம. அண்ட் ரெண்டாவது செகண்ட் டேர்மில் வந்து மைனஸ் சைன் ஏ இருக்கட்டும். வாட் இஸ் த இன்டெகிரேஷன் ஆஃப் tan x? tan xக்கு வந்து ஃபார்முலா என்னென்னா log mod secant x. ஓகே, log mod secant x இதுதான் ஃபார்முலா. எக்ஸ் இருக்கிற பிளேஸில் நமக்கு வந்து எக்ஸ் மைனஸ் ஏ இருக்குது. ஓகே, ப்ளஸ் சி. ஓகே, இப்போ இன்டெகிரேஷன் வந்து ஓவர் ஆயிடுச்சு நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸை மட்டும் முன்னாடி மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அந்த எக்ஸை. ஓகே, எக்ஸ் இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் sin a into log secant x minus a plus c. ஓகே, இப்போ அந்த இன்டெக்ரல் tan x குரிய ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு இங்கே நான் எழுதி காமிக்கிறேன். இன்டெக்ரல் கீழே எழுதுகிறேன். இன்டெக்ரல் tan x is equal to tan x dx is equal to log, இங்கே போட்டுக்கோம் இல்லையா, அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, log mod secant x. ஓகே, log mod secant x plus c. இதுதான் வந்து இன்டெக்ரல் tan x குரிய ஃபார்முலா. இதுவும் நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷின்ஸ் எல்லாம், இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக சப்ஸ்டியூஷன் மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வீல் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.